எம்எஸ்வி சாரோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்குலாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். பர்சனலாக எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை எம்எஸ்வி சார், பட் நான் தூரத்து ரசிகர். முதல்ல நான் எம்எஸ்வி சார் வந்து அவரோட வண்டி தான் பார்த்துருக்கேன். ஸ்கூல் போகும்போது அந்த ஸ்ட்ரீட் வழியாக அவரோட வண்டி லஞ்ச் டைமில் போவோம். அவர் மூஞ்சி அவர் பின்னாடி சைடு தான் தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் அவர் மியூசிஷியன் ஆன உடனே ஸ்டுடியோவில் வந்து அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலே தனி. மீதி பேர் வந்து நோட்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் நம்ம வாசிக்கணும். இவர் வந்து எல்லோரையும் உட்கார வச்சுருவார். காலையில் நம்ம 7-7:30 மணிக்கு வரணும். உட்காந்தவொடனே நம்ம அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உட்காரும்போது அவர் அப்படியே ஹார்மோனியத்தில் பாடினோடனே அது ஒரு மாதிரி லைவ் லூப் செஷன் மாதிரி போயிட்டுருக்கோம். போகும்போது அது மேலே அவர் கம்போஸ் பண்ணிட்டுருப்பார். ஸோ இந்த ஹோல் மெத்தடு எனக்கு வரும் ஃபேசினேட்டிங்காக இருக்கும். we need a lot of energy to do that. எம்எஸ்வி அவங்களுடைய ஒரு ஹோல் ஆர்மின்னு சொல்லலாம். அதாவது அவங்க மியூசிஷியன்ஸ், எக்ஸ்ட்ராடனரி மியூசிஷியன்ஸ். ஜோசப் கிருஷ்ணா, அப்புறம் நஞ்சப்பா ஃப்ளூட், அதுக்கப்புறம் பிரசாத், ஆபு, அப்புறம் நிறைய பேர். அவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒரு ஆர்கெஸ்ட்ரானா ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லோரும் சேர்ந்து வாசிப்பாங்க. இந்த 50s, 60s, 70s, 80s சொல்லும்போது அவங்க ஒரு க்ரியேட்டிவ் ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம். அதாவது 3 நாளில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சிடும். அந்த ப்ரெஷர் வந்துருக்கு. இந்த 7 ஹவர்ஸில் எக்ஸ்ட்ராடனரி சாங் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நினச்சி பார்க்கும்போது அது எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வியப்பாக இருக்கிறாங்க எல்லாருக்கும். அப்புறம் இன்னொரு அமேசிங் விஷயம் என்னோடய லைஃப் டைமில் நடந்திருக்கு. எம்எஸ்வி சாரும் இளையராஜா சாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண படத்துலையும் நான் வச்சுருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரியலி அமேசிங் மெமரபிள் விஷயம் சொல்லலாம். எனக்கு பிடிச்ச எம்எஸ்வி சாரோட கோட், ஒருத்தருக்கு சங்கீதம் மொத்தம் தெரிஞ்சால் பத்தாது, எங்கீதம் தெரியணும் அப்படின்றது. அண்டு எல்லாருக்கும் அடுக்கும். ஆக்சுவலி நம்ம சங்கீதம் வரதே வந்து ஒரு ஈகோனால தான், நல்லா பண்ணோன்றது ஈகோ. பட் அந்த ஈகோ வந்து பர்சனல் ஈகோவாக இருக்கக்கூடாது, அது வந்து ஆர்ட்டில் இருக்கணும். பர்சனல் ஈகோ இருக்கக்கூடாதுன்றது வந்து அவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹியூமரஸாக சொல்லியிருக்காரு. ஒரு கம்போசராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வயசு பற்றி கவலையே பட தேவையில்லை. அவங்க 80 வயசு ஒரு 90 வயசு வரைக்கும் கம்போஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லை, அது மாதிரி ரிட்டையர் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் அதே மாதிரி இவரோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆக்டிங்கும் பண்ணியிருக்காரு, அப்புறம் பாடியிருக்காரு, அப்புறம் மியூசிக் பண்ணியிருக்காரு, ஸோ மெனி மூவிஸ். அண்ட் ஒரு ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லலாம். அதாவது நிறைய பேர் வயசானா என்ன பண்ணுவாங்க, மீதி பேர் திட்டின்னு இருப்பாங்க, இந்த எங்கள் ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, அது மாதிரி. நான் கொஞ்சம் கூட அவர்கிட்ட அதை பார்க்கலாம். பெரிய என்கரேஜ்மெண்ட்டு, ஒரு லவ் எல்லாமே வந்துருக்கு. அதே மாதிரி அவர் நம்ம இன்னும் பல ஜென்ரேஷனுக்கு அதோடைய இசை வந்து கண்டிப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம். அது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரின்னு சொல்லலாம். அவரோட இசை வந்து ஒரு பொக்கிஷம். நாங்கள்லாம் அப்படி தான் பார்க்குறோம்.